இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups. குக் வித் கோமாளி எல்லா எபிசோட்லயும் 1 லட்சம் ரூபாய் ஜெயிக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க. நான் கூட காமெடி பண்றாருன்னு நினைச்சேன், கண்டென்ட்காக பண்றாருன்னு. ஆனா அந்த 1 லட்சம் எல்லாம் வந்து பல பேரோட வீட்டுல வந்து ஒரு ஹெல்ப்பா வந்து போகுதுன்னு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நான் சிக்கா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாலா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து, அப்பா அம்மா இருக்காங்க இல்லைன்னு நினைக்காத மச்சி, ஃபேமிலியா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்ல. ஃப்ரம் தட் டே ஒரு 3 நாள் ஒன்ஸ் 4 நாள் ஒன்ஸ் எப்படியும் கால் பண்ணிடுவாரு. மச்சி ஓகேவா, ஜாலியா இருங்க மச்சி, இப்போ நம்ம கால் பண்ணணும், பட் அவங்க வந்து அதை சிம்பத்தியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தாட் ப்ராசஸா யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய ஹியூமானிட்டேரியன் விஷயம். அது இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட இல்ல. ஃபர்ஸ்ட் குக் வித் கோமாளி ஷோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட் காலையில 8 மணிக்கு வந்தோம். ஆனா ஈவினிங் 6 மணிக்கு தான் எபிசோடு ஷூட் ஆரம்பிச்சது. ஆனா இந்த ஐயோ அத போய் இப்படி சொல்லணுமா, பாலானா வந்து அப்பதான் சூப்பர் சிங்கர்லாம் அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. நான் சொல்லுவேன், அண்ணா உங்களுக்கு காமெடி பண்ண தெரியும், நான் என்னனே பண்றது உங்களுக்கு மத்தியில எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் இல்ல பாப்பா நீ வேற மாதிரி தெரியவே இந்த ஷோ மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலானா தான் வந்து என்ன என்கரேஜ் பண்ணாரு. பாலா உள்ளுக்குள்ள ஒரு சரியான லவர் பாய். இப்படிப்பட்ட லவர் பாய்னா 2ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு லவ் ஃபேரியல் இருக்கு. ஓ மை காட், இந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பண்ணது சொல்லணும். அவர் ஹெல்ப் பண்ண லிஸ்ட் தான் தெரியும், அவருக்கு லவ் ஃபெயிலியரான லிஸ்ட் இருக்குல்ல, அது அதை விட பெரிய லிஸ்ட். பொதுவா எல்லாருமே வந்து சினிமால ஹீரோ ஆயிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல மக்களுக்கு இடையில ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க. பாலா ஆல்ரெடி நீங்க மக்களுக்கு இடையில ஹீரோ தான். இது லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Group, digital partner Behind Woods, event partner IN Movie Makers. Let's welcome பாலாவுக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தங்கச்சி அப்படின்னே சொல்லலாம், சிவாங்கி அவங்களையும் அண்ட் பாலாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் பவித்ரா அவங்களையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். ப்ளீஸ் வாங்க. வண்டி வண்டி புல்லட் வண்டி மாப்புள்ளக்கு சீருடா கொண்டு வாங்க தாரத்து வண்டி கொண்டு சிவாங்கி அண்ட் பவித்ரா ஹாய். ஹாய். எஸ் ஆஃப் கோர்ஸ், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பாலா அண்ணாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சிவாங்கி? முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஹாய். லவ் யூ டூ. யாராவது ஸோ பாலானை பற்றி வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு குக் வித் கோமாளி ஷோவோட ப்ரோமோ ஷூட்டோ ஃபஸ்ட் எபிசோட் ஷூட்டோ காலையில் 8 மணிக்கு வந்தோம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு தான் எபிசோடு ஷூட் ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த ஐயோ அதை போய் இப்போ இந்த இடத்துல சொல்லணுமா, அப்படி இல்லை. எப்போவுமே ஒரு ஷூட்டிங்னா ஒரு ஃபஸ்ட் டே கொஞ்சம் டிலேவாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஷூட் நடக்கிறது தான் முக்கியம். அது வந்து நம்மளோட மேம் வந்து கரெக்டாக செம்ம டைமிங்கில் அப்படி சூப்பராக வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டேயில் வந்து நான் ரொம்ப புதுமை, அதாவது எனக்கு வந்து அப்போ இந்த வாய்ஸில் இந்த கலாய்ச்ச ஒரு ஃபேஸில் இருக்கும்போது பாலானா வந்து அப்போ தான் சூப்பர் சிங்கர்லாம் அடிக்கடி வந்துட்டு இருப்பார். வந்துட்டு நான் சொல்லுவேன், அண்ணா உங்களுக்கு காமெடி பண்ண தெரியும், நான் என்னனே பண்ணுறது உங்களுக்கு மத்தியிலலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இல்லை பாப்பா நீ வேறு மாதிரி தெரியவே இந்த ஷோ மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாலானா தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணார். கரெக்டாக வந்து அப்போ கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் இன்னொன்று, கடந்த ஒரு 3 சீசன்ஸ் பாலானாவோட பண்ணோம். 3 சீசன்லேயுமே வந்து ஒரு எதாவது லோவாக இருக்கும்போது பாலா நான் ஃபேஸை பார்ப்பேன். அவர் இன்னும் தீர்க்கதரிசியா இல்லை இந்த மந்திரத்தில் ஏதாவது ஒன்று தெரியுதான்னு தெரியல. அவர் வந்து கரெக்டாக என்ன நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன், அடுத்தது இன்னும் நடக்க போது கொண்டு சொல்லிடுவார். ஸோ அப்போவே வந்து இந்த மாதிரி வந்து இந்த டெய்லி எல்லா எபிசோட்லேயும் 1 லட்சம் ரூபாய் ஜெயிக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க. நான் கூட காமெடி பண்ணுறாருன்னு நினச்சேன், கண்டென்ட்காக பண்ணுறாருன்னு. ஆனால் அந்த 1 லட்சம்லாம் வந்து இப்படி பல பேரோட வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்பாக வந்து போகுதுன்னு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எஸ்பெஷலி நான்லாம் யோசிப்பேன், யாருக்காவது வந்து ஏதாவது ஒன்று வந்து அதுவும் அந்த கெட்ட மனசு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணாலே, நம்மளை ஏமாற்றிட்டு போனாலே, என்ன இது நம்ம வந்து ஒன்றுமே அவங்களுக்காக நினைக்கல, ஆனால் நம்ம இப்படி தேய்ச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கும்போது பாலானா வந்து இப்படி ஃபுல்லாக அன்கண்டிஷனலாக கொடுத்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி இவ்வளோ பேரை வந்து சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய மேடை வந்து பாலானா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாய் இன்னும் நிறைய 100 படம் நடிச்சு இன்னொரு 10,000 பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வித் என்னை வந்து கூப்பிட்டதுக்கு. கண்டிப்பாக தீர்க்கதரிசி பாலா இன்னொன்று கணிச்சு சொல்லியிருந்தார் இந்த ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. என் தங்கச்சி சிவாங்கி வந்து எனக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
ஐயோ அப்ப அந்த பாட்டு எதனா ஒன்று பாடிடுவோமா? பாடுவோம். ஆனால் வந்து நாங்கள்லாம் வந்து நானும் பாலானாவும் நிறைய கல்யாண கச்சேரிக்கு போயிருக்கோம். போகும்போது அவர் வந்து அப்போ காமெடியனாக வருவார். கல்யாணத்தில் எல்லாருக்கும் காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடிக்கு வந்து உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துலலாம் வந்து எப்படி அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணுவார், திடீர்னு அந்த ஈவெண்ட்லேயே சிங்கராக மாறிடுவார் பாலானா. ஸோ அதனால் நான் பாலானாவோடய பாட்டு பாடினா அப்படின்னு நினைக்கிறேன். கோத்து விட்டா பாரு. ஹீரோ பாலா தற்பொழுது சிங்கர் பாலாவாக மாறப் போகிறார். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். வாங்க பாலா. நான் மாட்டி விடடா, சிவாங்கி தான் மாட்டி விட்டுருக்கேன். இல்லை எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. எப்பவுமே நான் அங்கே நின்று பண்ணுற வேலையை இப்போ அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? எஸ் பாலா, ஆஃப் கோர்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஆளாயிட்டீங்கன்னா என் கூடலாம் பாடுவீங்களா எனக்கு தெரியாது. அதனால இப்போவே பாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஐயா இந்த பொண்ணு சூப்பராக பாடும். நீ பார்த்த விழிகள் பாட்டு சூப்பராக பாடும். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளின் முதல் வலி. நிஜமடி பெண்ணே, வழி அடி பெண்ணே, நடமாட பலி அடி பெண்ணே, வரை முறையில் வதக்கிறாய் மெதுவாக. சூப்பர் சிவாங்கி. தேங்க்யூ சிவாங்கி. லவ் யூ. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ சிவாங்கி. பவித்ரா உங்களோட வார்த்தைகள். என்ன பாலா, நீயே கரெக்டாக ஆங்கரிங் பண்ணி போயிட்டு. இன்னும் 20 நிமிஷத்தில் ஆடிட்டோரியம் சாத்திடுவாங்களா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக ஒரு பர்சனல் விக்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய பேர் இது வரைக்கும் சினிமா வரலாற்றில் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து சினிமாவில் ஹீரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பில் மக்களுக்கு இடையில ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க. பாலா ஆல்ரெடி நீங்கள் மக்களுக்கு இடையில ஹீரோ தான். அண்ட் ஃபைனலி அதை வந்து திரையிலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாலா வந்து பொதுவாக மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருமே புதுசாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் பியாண்ட் தட் பாலா வந்து ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். ஒரு a friend in need is a friend indeed. That is something we all know. பட் எனக்கு இவ்வளோ வருஷம் பாலாவை தெரிஞ்சதில்ல. அவரை ஜாஸ்தி கால் பண்ணதோ மெசேஜ் பண்ணதோ கிடையாது. நான் ஏதாவது ஈவெண்ட்னா சொல்லுவேன், டெஃபினட்டாக வந்துடுவார். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது விஷயம்னா அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார், அவ்வளோதான். பட் நான் சிக்காக இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஆஃப்கோர்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதாச்சும் நான் கால் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க. பாலாவும் அப்படி கால் பண்ணார். பட் பாலா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து, அப்பா அம்மா இருக்காங்க இல்லைன்னு நினைக்காத மச்சி, ஃபேமிலியாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்ல, ஃப்ரம் தட் டே ஒரு 3 நாள் ஒன்ஸ் 4 நாள் ஒன்ஸ் எப்படியும் கால் பண்ணிடுவார். கால் பண்ணிட்டல பொதுவாக நம்மளை வந்து சிம்பத்தி ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் வந்துருங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பாவப்படுறது எல்லாத்துக்கும் ரொம்ப இயல்பாக வர விஷயம். பட் அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நாளும் அவர் சிம்பத்தைஸ் பண்ணதே இல்லை. பட் ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போதில், மச்சி ஓகேவா, எல்லாமே நார்மலாக இருக்குல்ல, ஜாலியாக இருங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு நார்மலாக அவர் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அது ரொம்ப நார்மலாக கால் பண்ணி நார்மலாக பேசுவார். அந்த ஒரு கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா, ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கன்னு சொல்கிறது எல்லாருனாலையும் முடியும். பட் அதை மைண்டில் வச்சு ஓகே இப்போ நம்ம கால் பண்ணணும், பட் அவங்க வந்து அதை சிம்பத்தியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தாட் ப்ராசஸாக அவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய ஹியூமனிடேரியன் விஷயம். அது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் சிம்பத்தி இருக்கிற அளவுக்கு எம்பத்தி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. பட் சிம்பத்தைஸ் பண்ணுற அதே இடத்துல கொஞ்சம் எம்பத்தைஸும் பண்ணும். அண்ட் அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக பாலா என்றைக்குமே இருந்துகிட்ருக்காரு. ஒரு மனுஷன் தான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த நினைப்பே பெரிய விஷயம். பட் பாலா வந்து இன்றைக்கி பப்ளிக்காக எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு தெரியறது இப்போ தான். பட் ஐ திங்க் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேருந்தே அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்கார். அண்ட் இன்றைக்கி அது வெளியே தெரியுது, இன்றைக்கி எல்லோரும் உங்களை கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலா. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே பாலா வந்து ஒரு கமெடியனாக தெரிஞ்சிருக்கோம். இன்ஃபேக்ட் குக்குத் கோமாளியில்
எல்லா கோமாளிஸையுமே நல்ல ஒரு கமெடியனாக எல்லாத்துக்குமே தெரியும். பட் அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல நடிகர்கள் இருந்திருக்காங்க, ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அதை நாங்கள் எல்லாம் நின்று பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதை மக்களும் பார்க்க ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு ஹீரோவாக வந்துட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் பாலா உள்ளுக்குள்ள ஒரு சரியான லவர் பாய். அவர் வந்து என்ன சொல்கிறது, எப்பவுமே பாட்டு டான்ஸ் அந்த ஒரு லவ் ஃபீல்லே இருக்கக்கூடிய ஒரு ஆள். எப்படிப்பட்ட லவர் பாய்னா 2ஆம் கிளாஸ்லேருந்து அவருக்கு லவ் ஃபேரியல் இருக்குது. ஓ மை காட், இந்த சீக்ரெட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்போ நேரத்தில் சொல்லணும். அவர் ஹெல்ப் பண்ண லிஸ்ட் தான் தெரியும், அவருக்கு லவ் ஃபெயிலியரான லிஸ்ட் இருக்குல்ல, அது அதோட பெரிய லிஸ்ட்டு. ஒரு அமேசிங்கான ஆக்டர் பாலா, ஒரு கமெடியனாக எல்லாத்துக்கும் தெரியும். ஐ திங்க் காந்தி கண்ணாடி மூலியமாக உங்களோட டேலண்ட், ஒரு நல்ல சிங்கர், ஒரு நல்ல டான்சர், ஒரு அமேசிங்கான ஆக்டர், அதை வந்து எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அண்ட் நானுமே பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி, யூ லுக் வெரி பிரிட்டி ஆன் ஸ்க்ரீன் அஸ் யூஷுவல். ரொம்ப பேரிங்காகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போத் ஆஃப் யூ லுக் வெரி இன்னசென்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷெரீஃப் சார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணும். அண்ட் நீங்கள் படங்களுக்கு இதே மாதிரி ஹீரோக்கள் சூஸ் பண்ணும், இதே மாதிரி ஹீரோயின் சூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு வளர்ந்து வர ஹீரோக்கு, மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு யாருனால வேணால் வாய்ப்பு கொடுத்துட முடியும். பட் ஒரு கமெடியனுக்குள்ளே, ஒரு குணச்சித்திர நடிகருக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்காரு. ஏன்னா யாருமே கதாநாயகிங்கிற ஸ்டீரியோ டைப்பே இல்லைங்க. கதையின் நாயகி தான் கதாநாயகி, கதையின் நாயகன் தான் கதாநாயகன். அந்த கதைக்கு யார் ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு யோசிச்சாலே நம்ம இன்னும் பெட்டரான ஃபிலிம்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஐ ஹோப் அண்ட் விஷ் யூ டூ தி சேம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ். தேங்க்யூ பவித்ரா அண்ட் சிவாங்கி. இவ்வளோ தூரம் பாலாக்காக வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். ஓகே? ஓ எஸ். தேங்க்யூ சிவாங்கி and Pavitra. Gandhi Kannadi audio launch and pre-release event, title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Medway Hospitals, Arogyatharkana Sirandavali, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods, மற்றும் event partner IN Movie Makers. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups.